ஓம் சாய்ராம். இன்று உனக்கு ஒரு உண்மை கூறவே உன் கண்முன் தோன்றி இருக்கின்றேன். அவ்வளவு சுலபமாக உன் சாயப்பா யார் வாழ்விலும் தேடி போய் சுபவாக்கு சொல்வது கிடையாது. ஆனால் இன்று என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி நாடி வந்துள்ளதற்கான காரணம் என்னவென்று புரிகிறதா? மனமிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் எப்பொழுதுதான் நான் நினைத்தது நடக்கும், அதுவும் நடக்குமா நடக்காதா என்று என்னதான் வாழ்க்கை இது என்று வாழ்க்கையை வெறுத்து மனம் நொந்து போய் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லாமல் இப்படி நடக்கின்றது என்று என்னிடம் வந்து உன்னுடைய கனத்த மன வருத்தத்துடனும் மிகுந்த வேதனையுடனும் அழுது புழம்பிய உன் புலம்பல்கள் என் செவிகளுக்கு கேட்டுவிட்டது. என் தங்கமே, உன்னுடைய இந்த நிம்மதியில்லாத விரக்தியான அழுகைகளும் புலம்பல்களும் என் மனதை சுக்கு நூறாக நொறுக்கி வேதனையடைய செய்கிறது. என் செல்ல குழந்தையே, போதும் நீ பட்ட துன்பங்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் என்று உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை புறக்கணித்து விடாதே. நான் கூறுவதை முழுமையாக கேட்டுவிடு. பின்பு உன் வாழ்க்கை என்பது இனி வசந்த காலம்தான். இதை கேட்ட பிறகு உன் மனது தெளிவு பெறும். இப்பொழுது நான் கூறுகிறேன் கேள். ஆம், உன் வீட்டில் இதுவரை நடக்காமல் தட்டு சென்று கொண்டிருந்த சுப நிகழ்ச்சி ஒன்று நிச்சயம் நடந்தேறும். இனி அனைத்து காரிய தடங்கல்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன்னை விட்டு உன் கஷ்டங்கள் பறந்தோடி போகும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் 8 மாத காலம் வரை சிறு சிறு சஞ்சலங்களுடன் கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் பிறகு உன் வாழ்வில் பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது. என் கண்மணியே, நான் கூறுவதை நீ குறித்து வைத்துக்கொள். அந்த 8 மாத காலத்திற்கு பிறகு உனக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தடைகள் அனைத்தும் விலகி ராஜயோகம் ஏற்படும். இதுவரை துன்பங்களை மட்டுமே அனுபவித்த உனக்கு இன்பச் செய்திகள் வந்து குவியும் நேரம் வந்துவிட்டது. உன் தீய கர்மாக்கள் குறைந்து விட்டது. ஒன்றை புரிந்து கொள் என் செல்வமே, உனக்கு கர்மா குறைகிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பாய்? நீ நன்றாக உற்று பார்த்தாயானால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து உனக்கு குவியும். இன்னும் சிலருக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. கடவுள் உன் தீய கர்மாக்களை எல்லாம் ஒரே நேரத்தில் துன்பங்களாக உனக்கு கொட்டி கொடுத்துவிட்டு பிறகு உனக்கு அதிலிருந்து பெரிய விடுதலை தரப்போகிறார் என்று அர்த்தம். ஆனால் சிலர் எல்லா கெடுதல்களையும் செய்யும் மனிதர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள். அது ஏன் என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டாய். அவர்களுக்கான அந்த நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு அவர்கள் செய்த தவற்றிற்கு தண்டனையாக 2 மடங்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார்கள். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நிலைக்காமல் நேர்மையாக வாழும் என் செல்ல பிள்ளையான நீபட்ட துன்பங்கள் அனைத்தும் இனி பறந்தோடும். இனி உனக்கு யோகமான காலம்தான். என் கண்மணியே, இந்த கஷ்டங்களை எல்லாம் சிறு வயதிலிருந்து அனுபவித்து திருமண வயதில் திருமணமாகாமல் தடைபட்டு வாழ்க்கையில் துன்பப்படும் என் பிள்ளைக்கு திருமண செய்தி வரப்போகிறது. ஆம், இன்பப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது. உன்னை காயப்படுத்தியவர்களிடமும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களிடமும் கூறு, உன் சாயப்பா என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நீ எதிர்பார்த்த கனவு வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. பிறகு எதற்காக கவலை? உன் கண்களை துடைத்துக் கொண்டு நிம்மதியாக உன் வேலையை செய். இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை தான் உன் சாயப்பா உனக்கு அமைத்து தரப்போகிறேன். அதற்காகத்தான் இத்தனை ஏமாற்றங்களையும் போராட்டங்களையும் நீ அனுபவித்தாய். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். என் செல்ல குழந்தையான நீ எல்லா வாழ்க்கை அனுபவத்தையும் பெற்றுவிட்டாய். இனி அனுபவிக்க வேண்டியது நிம்மதியான வாழ்க்கை. மன கஷ்டத்தில் நிம்மதியை இழந்து புலம்பி புலம்பி உன் ஆரோக்கியத்தையும் துளைத்து விட்டாயே என் செல்வமே. ஆயினும் கவலை வேண்டாம். நான் உனக்கு நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை இதைத்தான் அமைத்து தரப்போகிறேன். நீ வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் நான் இனி மீட்டு தரப்போகிறேன். ஆகையால் நிம்மதியாக இரு. உன் மனக்குமுறல்களையும் உன் வேதனைகளையும் கோரிக்கைகளையும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு.
இனி உன் மனம் லேசாக மாறும். இனி நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் பாதகமாயிருந்த அனைத்து விஷயங்களும் சாதகமாய் மாறப்போகிறது. இனி உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன் அருமைகளை தெரிந்து புரிந்து உன்னிடம் ஓடோடி வந்து உன் காலடியை பற்றி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது. இருந்தாலும் நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த நேரத்தில்தான் நீ ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை தவிர நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. ஏனெனில் அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். உன்னை பிடிக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது உனது அழைப்பிற்காக காத்திருந்து உன்னை தேடி வந்தால் அதன் அர்த்தம் என்னவென்று புரிகிறதா? நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் என்ற அர்த்தம். நீ அடுத்தவரிடத்தில் அன்பு காட்டு, சாப்பிடுவதற்கு உணவு கொடு, தவறில்லை. ஆனால் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என்று தான் உன் சாயப்பா திரும்ப திரும்ப உன்னிடம் கூறுகின்றேன். ஏனென்றால் என் செல்ல குழந்தையே, நீ வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் போதும். அதை எப்பொழுது நினைத்து பார்த்தாலும் கண்களில் கண்ணீர் முட்டி வருகின்றது. நீ பட்ட துன்பங்களை வெளியில் சொல்லாதே. அதை கண்டு வருத்தப்படுபவர்களை விட சந்தோஷப்படுபவர்களே அதிகம். உன்னை சுற்றி உன் நன்மைக்காக நினைப்பவர்கள் யாரும் இல்லை. ஆயினும் என் செல்வமே, இனி கவலை வேண்டாம். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் நன்மைக்காகவே. இனி வெற்றிகள் வந்து குவியும். நல்ல செய்திகள் மட்டுமே உன் காதில் கேட்கும். மனதிற்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்களே அதிகம் நடக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய ஆறாத புண்களும் வடுக்களும் மாறி நிம்மதியான சூழல் ஏற்பட போகிறது. சுபகாரியங்கள் நடைபெற இருக்கிறது. இனி உனக்கு ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையானது உன் மனம் போலே அமையும். என் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீ இன்று பூரணமாய் பெற்றுவிட்டாய். இனி ஒரு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். சுபம் உண்டாகும். உன் சாயப்பா என்றும் உன்னோடு உன்னை காக்க எங்கும் எதிலும் நிறைந்திருப்பேன் என்று நீ நிம்மதியாக உறங்குவாய். நாளைய பொழுதிலிருந்து உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.